கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பழனிக்கு சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். ஸோ அந்த டைமில் ஹோட்டல் கணபத் கிராண்ட் அப்படிங்கிறதுலாம் நாங்கள் தங்கியிருந்தோம். ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். இதுதான் அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். நான் இனிஷியலாக வீடியோவில் காட்டின மாதிரி மலைக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணால் கொஞ்சம் போகிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நெட்டில். ஸோ அதை பார்த்துட்டு தான் நான் புக் பண்ணியிருந்தேன். அண்ட் இதுதான் அந்த ரிசப்ஷன். நல்லா கிராண்டாக லக்ஸூரியஸாக ஆக்சுவலாக இந்த ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க. நல்ல லைட்டிங்கோட சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ரூமுக்கு போகிற பார்த்து இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இதுதான் எங்கள் ரூம். ஆக்சுவலாக உள்ளே நாங்கள் ஆக்சுவலாக ஆல்ரெடி போயிட்டோம். ஸோ பேக்ஸ் எல்லாம் வச்சனால உங்களுக்கு கச்சக்கச்சன்னு தெரியும். பட் ஸ்டில் நான் வீடியோவில் என்னென்ன இருந்துச்சு என்ன மாதிரி இருந்துச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டெலிஃபோன், நைட் லேம்ப்ஸ் அண்ட் வாலில் இருக்கிற ஹேங்கிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்டு நீட்டான கம்ஃபியான பெட் இருந்துச்சு. நல்ல சைஸ்டு எல்இடி டிவியுமே கொடுத்துருந்தாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வாட்டர் பாட்டில்ஸுமே கொடுத்துருந்தாங்க. நல்லா சார்ஜஸ், ப்ளக் பாயிண்ட் எல்லாமே அதெல்லாமே நீட்டாகவே எப்பயும் போலவே கொடுத்துருந்தாங்க. சென்ட்ரலைஸ்ட் ஏசியும் வந்துச்சு. அண்ட் இது வந்து ஒரு கனெக்டிங் ரூமு. ஸோ ஒரு டோர் உள்ளே கொடுத்துருப்பாங்க 2 ரூமை கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஒரு இதில் பேரண்ட்ஸ் இருந்தாங்க, ஒரு இதில் நாங்கள் இருந்தோம். ஸோ அந்த மாதிரி கனெக்டிங் ரூம்ஸ் வந்து ஃபேமிலியாக போகிறப்ப கண்டிப்பாக இது ஹெல்ப் பண்ணும். அந்த ரூமோட டோரில் இன்னொரு சைடில் பார்த்தா மிரர் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக. அண்ட் இந்த சைடு அப்படியே பார்த்தோன்னா லக்கேஜ் வைக்கிற ஸ்பேஸுமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் அயன் பண்ணுறதுக்கு வைக்கிற அந்த டேபிளுமே கொடுத்துருந்தாங்க. இதுதான் ஏசியோட கண்ட்ரோலர். அண்ட் இன்னொரு சைடில் கெட்டில், கப்ஸ் அண்ட் சுகர் பேக்கெட்டு, காஃபி பவுட்ரு அண்ட் டீ பவுட்ரு இதெல்லாமே அங்கே ஒரு சைடில் வச்சுருந்தாங்க. ஹேங்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஷெல்ஃப்ஸ், நம்ம ட்ரெஸ் வைக்கிற ஷெல்ஃப்ஸுமே இருந்துச்சு. அடுத்து அப்படியே போனோம்னா நமக்கு ஒரு பெரிய விண்டோ மேசிவாக கொடுத்துருந்தாங்க. வெளியே பார்க்கிங் ஏரியா தெரிஞ்சிச்சு. இந்த சைடில் ஒரு வாஷ்ரூம், நல்ல நீட்டான வாஷ்ரூம். நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி வாஷ்ரூம் நீட்டாக இருந்தாலே அந்த ரூம் ஆக்சுவலாக நீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேவையான டவல்ஸ், ட்ரை ஏரியா, வெட் ஏரியா நல்லா செப்பரேட் பண்ணி நல்ல ஷவருமே கொடுத்துருந்தாங்க. போத் ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டர் வர்ற மாதிரி செட்டப்புமே அவங்க வச்சுருந்தாங்க. அண்டு தேவையான அளவு ஷாம்பூ, பாடி வாஷ், கண்டிஷனர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. கோம், டென்டல் கிட், சோப்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருந்தாங்க. ஹேண்ட் வாஷ் அண்ட் முக்கியமாக ஹேர் ட்ரையருமே கொடுத்துருந்தாங்க. இது நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி லக்கேஜ் வைக்கிற ஸ்பேஸு. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸோட சூப்பராகவே இந்த கொடுத்த ரூமில் எல்லாமே இருந்துச்சு ஆக்சுவலாக. அண்ட் ரூம் சர்வீஸ்க்குரிய நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரூமில் சாப்பிட்றதுக்கான மெனு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் ஓரளவுக்கு அந்த நாங்கள் எல்லாமே இதில் கவர் பண்ணிட்டோம். இது அந்த ரூம் டூர்னு இதை வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு அவங்களோட ஹோட்டலில் நாங்கள் டின்னருக்கு போயிருந்தோம். ஹோட்டலுமே பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக சூப்பராக அவங்க டிசைன் பண்ணி செம்மையாக வச்சுருந்தாங்கன்னு அப்படின்னு சொல்லணும். பட் என்ன ஒன்று, ரொம்ப நேரம் ஆச்சு நாங்கள் ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு தான். அந்த கேப்பில் இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தது என்ன பண்ணன்னு தெரியாமல். ஸோ ஒரு சில டிஷ்ஷஸ் மட்டும் நைட்டு நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு அவங்களோட தோசாலேருந்து ஆர்டர் பண்ணோம். இது வந்து ஒரு பன்னீர் மசால் தோசை. ஓரளவுக்கு பன்னீர் ஸ்டஃபிங் வச்சுட்டு நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். 2 டைப் ஆஃப் சட்னிஸ் அண்ட் சாம்பாரோட கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியல, டீசெண்டாக இருந்துச்சு. அண்ட் பன்னீர் பக்கோடாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது ஆக்சுவலாக ரொம்ப ஹைலைட்டாக சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நல்லா வெளியே கிறிஸ்பாக உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ரவை தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா மொறுன்னு நல்லா பெரிய சைஸில் ரவை தோசை, சட்னிஸ் அண்ட் சாம்பார்ஸோட கொடுத்துருந்தாங்க. இதுக்கடுத்து சப்பாத்தியும் வாங்கிட்டு அந்த டின்னர் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். நீங்கள் பழனிக்கு போனீங்கன்னா மேபி இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். See you in the next video.